Vellore Revolt 1806. The family members of Tipu were imprisoned at Vellore Fort after the 4th Mysore War. பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் திப்பு சுல்தானுக்கும் நடந்த வார் தான் மைசூர் வார், ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார் வந்து 4 வார் நடந்துச்சு பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் திப்பு சுல்தானுக்கும் பிட்வீனில். அந்த 4th மைசூர் வார் எண்ட் ஆனதுக்கப்புறம் திப்புனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வேலூர் ஃபோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிசனில் வச்சுருக்காங்க. சம் 3000 ex-servants and the soldiers of Tipu Sultan Hyder and Tipu has also been moved to vicinity of Vellore and their property in Mysore confiscated. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைசூரை ரூல் பண்ணிட்டு இருக்கிற ரூலர் யார், ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான் அவங்களுடைய எக்ஸ் சர்வெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு அந்த பணியாட்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க. அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, நியர்லி 3000 சோல்ஜர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டாங்க. டேக் ஓவர் த இப்போ அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவை பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் அவங்கக்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டாங்க. After the 4th Mysore War, it was quite natural that they were all unhappy and they hated the English. இது வந்து இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா என்னது, திப்பு சுல்தானுடைய அவங்க ஃபோர்ட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்த அந்த பணியாட்கள், அப்புறம் அவங்க ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த சோல்ஜர்ஸ்கிட்ட இருந்து அவங்களுடைய சொத்துக்கள் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்கக்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்கக்கிட்ட இருந்ததை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் பிரிட்டிஷ் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்க எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. The Vellore fort consists of a large majority of Indian troops. A good part of it recently been raised in Tirunelveli after uprising in 1800. இப்போ வந்து வேலூர் ஃபோர்ட்டில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இண்டியன்ஸாக இருந்தாங்க. அதில் வந்து ஒரு பார்ட் வந்து என்ன பண்ணாங்க, 1800 திருநெல்வேலியில் நடந்த பாளையக்காரர் வார்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. ஓகேவா. Many of the trained soldiers and of the various பாளையம் were admitted into the English army. இப்போ பாளையக்காரர் வார் நடந்துட்டுருக்குது, அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளினுடைய ஆர்மியில் சேர்த்துக்கிட்டாங்க. Thus the Vellore fort became the meeting ground of rebellion force of சவுத் இந்தியா. அதனால் பார்த்திங்கன்னா வேலூர் ஃபோர்ட் வந்து சவுத் இந்தியாவில் எல்லா ரிபல்ஸும் அதை புரட்சியாளர்கள் போராட்டக்காரர்கள்லாம் சந்திக்கிற ஒரு பிளேஸாக இருந்துச்சு வேலூர் ஃபோர்ட். இன் 1803 வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிக் became the Governor General of Madras. During his period, certain military regulations were introduced in 1805 to 1806 and were forced by the Madras Commander-in-Chief Sir John Cadec, but the Sipayis felt these were designed to insult them. இப்போ 1803 வில்லியம் கேவெண்டிஷ் அப்படின்றவங்க பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரலாக மெட்ராஸ்க்கு வர்றாங்க. அவங்களுடைய பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த மிலிட்ரியில் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாற்றி அமைச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றி அமைக்கிறாங்க. அதை வந்து யார் நடைமுறைக்கு கொண்டுட்டு வராங்க, பிரிட்டிஷ் கமாண்டர் மெட்ராஸ்னுடைய கமாண்டர் இன் சீஃப் ஜான் கேடக். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் சிப்பாயிஸ் வந்து அவமானப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய இன்சல்ட் பண்ணுற மாதிரி இந்த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, கன்சிடர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு காசஸ் ஃபார் த ரிவோல்ட்டுக்கு என்ன ரீசன், கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1806 வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், நியூ வெப்பன்ஸ், நியூ மெத்தட்ஸ் அண்ட் யூனிஃபார்ம்ஸ் வேர் ஆல் நியூ டு த சிப்பாயிஸ். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மிலிட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே என்னது, டிசிப்ளின்ஸ், இந்த ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணுறது, வெப்பன்ஸும் நியூவாக இருக்கிறது, மெத்தட்ஸ் நியூ, இது யூனிஃபார்ம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் சிப்பாயிஸ்க்கு வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. அந்த சிப்பாயிஸ் வேர் ஆஸ்ட் டு ஷேவ் த ப்ரீட் அண்ட் ட்ரிம் டு மொஸ்டாக்ஸ். இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆர்மியில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணணும், அந்த மீசை தாடியை ஷேவ் பண்ணும். ப்ரீட் அப்படின்றது தாடியை ஷேவ் பண்ணிவிட்டு முறுக்கு மீசையெல்லாம் வைக்கக்கூடாது. மீசையெல்லாம் என்ன பண்ணிக்கணும், ட்ரிம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ்கிட்ட வந்து
ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. த வியரிங் ஆஃப் ரிலீஜியஸ் மார்க் ஆன் த ஃபோர்ஹெட் அண்ட் யூஸ் ஆஃப் இயர் ரிங்ஸ் வேர் ஆல்சோ பேண்ட். இப்போ ஒவ்வொரு நாமளே பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் அப்படின்றவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மேலே திருநூறுலாம் வச்சுட்டு வரோம் கோயிலில், அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கக்கூடாது. அதேமாதிரி இயர் ரிங்ஸ் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க, தடை போட்டாங்க. த இங்கிலீஷ் ட்ரீட்டட் த இண்டியன் சிப்பாயிஸ் தயர் இன்ஃபீரியர் அண்ட் தேவர் ரேஷியல் ப்ரீடியூஸ். இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் பிரிட்டிஷ் பீப்புள், அவங்க தான் இன்ஃபீரியர். பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசினாங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தாழ்த்தி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ரேஷியல் ப்ரீஜூஸ் அப்படின்றது பாரபட்சம் காமிக்கிறது. ரேஷியல் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு ஒரு மாதிரியும் இந்தியன்ஸ்க்கு ஒரு மாதிரி பாரபட்சம் காமிக்கிறது தான் த ரேஷியல் ப்ரீஜூஸ் அப்படின்றது. இதெல்லாம் ரீசன் தான் என்னாச்சு, ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இமீடியட் காசையே வந்து வார் உடனே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், In June 1806, the military general Ajnu introduced a new turban, தலைப்பாகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைப்பாகையில் பார்த்திங்கன்னா யூரோப்பியன்ஸ் ஹேட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிம்பிள் தான் இருந்துச்சு. அதனால் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணது நியூ ரெகுலேஷன்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கிற ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் சோல்ஜர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணினாங்க. In July 1806, military general Ajnu introduced a new turban resembling a European hat with a badge of cross on it. Cross அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் ரீஜியனை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் அஜ்னியூ டர்பன். ஏன்னா அஜ்னியூ அப்படின்றவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணனால அந்த தலைப்பாகைக்கு நேம் என்னன்னு வச்சாங்க, அக்னியூ தலைப்பாகை அப்படின்னு வச்சுட்டாங்க. போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் சோல்ஜர்ஸ் அப்போஸ்ட் இட். இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் சோல்ஜர்ஸும் ஹிந்து சோல்ஜர்ஸும் அதை வந்து அப்போஸ் பண்ணாங்க, எதிர்த்தாங்க. ஸோ த சோல்ஜர்ஸ் வேர் சிவியர்லி பனிஷ்ட் பை த பிரிட்டிஷ். இப்போ அவங்க வந்து அப்போஸ் பண்ணனால இந்த சோல்ஜர்ஸ்லாம் பிரிட்டிஷ் அண்ட் த முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்து சோல்ஜர்ஸை பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. கோர்ஸ் ஆஃப் த வார் வந்து எந்த இதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லும், இந்த முறையில் நடைபெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். The Indian soldiers were waiting for an opportunity to attack the British officers. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய காசஸ் பார்த்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, வேலூர் ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் பீப்புள் அட்டாக் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா திப்பு ஃபேமிலியும் அந்த வாரில் வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க. திப்புஸ் ஃபேமிலி ஆல்சோ டுக் பார்ட் இன் இட். Fath Hyder, the elder son of Tipu, tried to form an alliance against the English. இப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானுடைய சன் வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு அலையன்ஸ் கூட்டமைப்பை ஏற்படுத்தி பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்தியன் சோல்ஜர்ஸும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க வேலூர் ஃபோர்ட்டில். On July 10, in the early morning, the native Sipahis of 1st and 23rd Regiment started the revolt. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா early morning July 10ல் ஃபஸ்ட்டு படைப்பிரிவு, அதாவது ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டும் 23rd ரெஜிமெண்ட், என்னது ஃபஸ்ட்டு படைப்பிரிவு 23ஆம் படைப்பிரிவு 23rd படைப்பிரிவு இந்த சேர்ந்த இந்தியன் சிப்பாய்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, வாரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கலோனல் ஃப்ராங்கோர்ட் who commanded the garrison வாஸ் த ஃபர்ஸ்ட் விக்டிம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் இந்தியன், அதாவது திப்பு ஃபேமிலி இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணாங்க. அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, யார் வந்து அந்த வாரில் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு இறக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கலோனல் ஃப்ராங்க்ஃபோர்ட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய ஒரு ட்ரூப் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பிளேஸில் நம்ம வச்சுருக்கோம், ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருப்போம். அந்த ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருக்கும்போது அவங்க வந்து ஒரு பெரும் படையோடு நிற்கிறாங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆன கலோனல் ஃப்ராங்கோர்ட் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகி அந்த வாரில் இறந்தாங்க. த ஃபோர்ட் கேட்ஸ் வேர் க்ளோஸ்டு. இப்போ வந்து இந்த வேலூர் ஃபோர்ட்னுடைய கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Meanwhile, the rebels proclaimed Fath Hyder as their new ruler. திப்பு சுல்தானுடைய சன்னை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்மளுடைய நியூ ரூலர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு
பிரிட்டிஷ் ஃப்ளாகை கீழே இறக்கிட்டு திப்பு சுல்தானுடைய ஃப்ளாகை வந்து வேலூர் ஃபோர்ட்டில் ஹாய்ஸ் பண்ணிட்டாங்க. The British flag in the fort was brought down. The tiger stripped flag of Tipu Sultan was hoisted on the fort of Vellore. Next, suppression of the revolt. British people வந்து எப்படி வேலூர் ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணாங்க, அடக்குமுறை பயன்படுத்திட்டாங்க, அடக்கி வச்சாங்க அப்படின்னு சொன்னால், மேஜர் கூட்ஸ் who was outside the fort rushed to Ranipet and informed Colonel Gillespie. இப்போ ஃபோர்ட்டுக்கு வேலூர் ஃபோர்ட்டுக்கு இப்போ நம்ம இது முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னது ஃபோர்ட்டுக்குள்ளே நடந்துச்சு. ஃபோர்ட்டுக்கு வெளியில் பிரிட்டிஷ் ஃபோர்ஸை வந்து தலைமை ஏற்று நடத்திக்கிட்டு இருந்தவங்க யார், மேஜர் கூட்ஸ் அப்படின்றவங்க. அவங்க வெளியில் இருக்கனால அங்கேருந்து ராணிப்பேட்டைக்கு போய் ராணிப்பேட்டையில் இருக்கிற அந்த கலோனல் ஜில்லஸ்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக வேலூர் ஃபோர்ட்டில் இந்தியன் ரூலர்ஸ் திப்பு சுல்தானுடைய சன்னெல்லாம் சேர்ந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புளினுடைய ஃப்ளாகு கீழே இறக்கிட்டு இந்தியன் ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணிட்டாங்க. திப்பு சுல்தானுடைய சன்னை ஃபேட் ஹைதரை கிங்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் போய் அவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த மெசேஜை கேட்டோன்னே என்ன பண்ணுறாரு, ஜில்லஸ்பி வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸோட வேலூர் ஃபோர்ட்டுக்கு வர்றாரு. Colonel Gillespie reached the Vellore fort. He made an attack on a rebel force. The revolt was completely suppressed and failed. இப்போ வந்து அவங்களும் ஒரு ஃபோர்ஸோடு வர்றதுனால என்னாச்சு, கலோனல் ஜில்லஸ்பி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து இது பண்ணி வாரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்தியன் ரூலர்ஸ் அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாம் உடனடியாக வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ அந்த சப்ரஸ்டு அண்ட் ஃபெயிலு இந்த ரிவோல்ட் வந்து கம்ப்ளீட்டாக அடக்கி வச்சு ரிவோல்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. பிரிட்டிஷ் பீப்புள் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பீஸ் வாஸ் ரிஸ்டோர்ட் இன் வேலூர் ஃபோர்ட். பிரிட்டிஷ் பீப்புள் கண்ட்ரோல் எடுத்துட்டோன்னா வார் ஸ்டாப் ஆகிடுச்சு, இந்தியன் ரூலர்ஸ் டிஃபீட் ஆகிட்டாங்க. அப்போ அமைதியான நடைமுறைக்கு வந்துடுச்சு. அந்த ஹோல் 113 Europeans and about 350 சிப்பாயிஸ் were killed in the uprising. இந்த வாரில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து 113 சிப்பாயிஸ் 315 சிப்பாயிஸும் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க அந்த பிரிட்டிஷ் இந்த வாரில். த ரிவோல்ட் வாஸ் சப்ரஸ்ட் வித்தின் ஏ ஷார்ட் பீரியட். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாரை வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க, அடக்கி வச்சுட்டாங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. இதுவும் தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ரிவோல்ட். எஃபெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வார்னால பின்னாடி என்ன விளைவுகள் வந்துச்சு. த நியூ மெத்தட்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் ரெகுலேஷன்ஸ் வாஸ் வித்ட்ரான். இப்போ நியூ மெத்தட்லாம் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்களே அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. த ஃபேமிலி ஆஃப் திப்பு சுல்தான் ஆஸ் எ ப்ரிகாஷனரி மெசர்ஸ் வாஸ் சென்ட் டு கல்கட்டா. திப்பு சுல்தான் ஃபேமிலியை நம்ம இன்னும் வேலூர் ஃபோர்ட்லேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஏதாவது கலவரலாம் நடக்கும் அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணிட்டாங்க, திப்பு ஃபேமிலி வந்து கல்கத்தாவில் இருக்கிற அந்த ஃபோர்ட்டுக்கு அதாவது ப்ரிசனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. வில்லியம் கேண்டிவஷ் பெண்டிக் வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் சர்வீஸ். வில்லியம் கேண்டிவஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பதவியிலேருந்து அவங்கள நீக்கிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் ரிவோல்ட். ஏன் வந்து ரிவோல்ட் ஆஃப் 1806 வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில் வந்து ஒரு ப்ராப்பரான லீடர்ஷிப் இல்லை சோல்ஜர்ஸை கைட் பண்ணுறதுக்காக. தேர் வேர் நோ ப்ராப்பர் லீடர்ஷிப் டு கைட் த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் ப்ராப்பர்லி. த ரிபல்லியன் வாஸ் ஆல்சோ நாட் வெல் ஆர்கனைஸ்ட். எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலை, ஒருங்கிணைந்து செயல்படல அந்த வாரில். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் இங்கிலீஷ் ஸ்ப்ளிட் த யூனிட்டி ஆஃப் இண்டியன்ஸ். நம்ம பார்த்தோம் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை யூஸ் பண்ணி பாளையக்காரரையே டிவைட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால, அப்போ அந்த பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணல, இண்டியன்ஸ்குள்ளே யூனிட்டி இல்லாமல் போயிடுச்சு. விடி சவாகர் அப்படிங்கிறவங்க பார்த்துக்கிங்க வேலூர் ரிவோல்ட் 1806 வந்து ப்ரீலூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இன் 1857. 1857 இந்தியாவில் ஒரு கிரேட் ரிவோல்ட் நடக்குது. அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம், இந்த வேலூர் ரிவோல்ட் 1806 சொல்கிறாரு விடி சவார்கர். தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். We will continue the lesson in the next class. Thank you students. Welcome to the class students. In 8th standard social science lesson 4 people's revolt. In the last class we have seen about early revolt of South India. Under that we have seen Pulitevar, Kattabomman, Thiran Chinnamalai, Velu Nachiyar,
etc. In today's class, we are going to continue the South Indian Rebellion. இப்போ சவுத் இந்தியாவில் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக புரட்சி அப்படின்றது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1800 to 1801. In February 1801, the brothers of Kattabomman, Umaidurai, Sevathaiya escaped from Palayangottai prison and reached Kamudi. இப்போ பார்த்திங்கன்னா 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனை ஹேங் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பிரதர் ஊமைத்துறை அண்ட் செவத்தையா இன் February 1801 பாளையங்கோட்டை ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகி எங்கே ரீச் பண்ணுறாங்க, எங்கே வராங்க, கமுதி. அப்போ அந்த ஏரியா யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா மருது பிரதர்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ வென் தே ரீச்டு கமுதி, சின்ன மருது டுக் தெம் டு சிறுவயல் ஹிஸ் கேபிட்டல். இப்போ மருதுபாண்டியஸ் ரூல் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா கேபிட்டல் அது சிறுவயல். அவங்களுடைய கேபிட்டலுக்கு சிவகங்கையினுடைய கேபிட்டல், வயல் மருதுபாண்டியஸ் வேர் ரூலிங், தேர் கேபிட்டல் வாஸ் சிறுவயல். அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க 2 பேர்த்தையும். தே கன்ஸ்ட்ரக்டட் their ancestral fort at பாஞ்சாலங்குறிச்சி. இப்போது ஊமைத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிற அவங்களுடைய ஃபோர்ட்டை என்ன பண்ணுறாங்க, இங்கே சிறுவயலில் இருந்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொன்னால் புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் வேலை செஞ்சிட்ருக்காங்க. தட் பிரிட்டிஷ் ட்ரூப் அண்டர் காலின் மெக்கோலே இட் ரீடுக் த ஃபோர்ட் இன் ஏப்ரல். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க February 1801 அங்கே போய் சிவகங்கை கமுதிக்கு ப்ரொடெக்ஷனுக்காக போகிறாங்க. அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டே பாஞ்சாலங்குறிச்சியினுடைய ஃபோர்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, புதுப்பிக்கிறாங்க. ஆனால் ஏப்ரலில் பிரிட்டிஷ் அந்த ஃபோர்ட்டை, அதாவது பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை பாளையக்காரருக்கு இருந்து அவங்க மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஏப்ரலில் அவங்க மறுபடியும் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. யார் அப்போ அந்த ஃபோர்ஸை லீட் பண்ணி போய் அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா காலின் மெக்கோலே. அண்ட் த பாளையக்காரர் பிரதர்ஸ் சாட் த ஷெல்டர் இன் சிவகங்கை. அப்போ அதனால் பார்த்திங்கன்னா எங்கே ஷெல்டர் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்காங்க அப்படின்றது சிவகங்கை. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இப்போது மருதுபாண்டியஸ்னுடைய ப்ரொடெக்ஷனில் தான் ஊமைத்துறையும் செவத்தையாவும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மருதுபாண்டியஸ்கிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க. என்னது, இங்கே ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்தாங்களே, அந்த ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்தவங்க அதான் யார், ஃபியூட்டேஜஸ், அவங்கள எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பீப்புள் மருதுபாண்டியஸ்கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. மருதுபாண்டியர் ரெஃப்யூஸ்டு. The English demanded மருதுபாண்டியன் to hand over the fugitives. The later refused. இப்போ மறுபடியும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபியூட்டேஜஸ் அப்படின்றவங்க யாருன்னா ப்ரிசன்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒருத்தருடைய கண்ட்ரோல்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வேற ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் ஃபியூட்டேஜஸ். அவங்க யார்கிட்ட ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிறாங்க, மருதுபாண்டியஸ்கிட்ட ஊமைத்துறையும் செவத்தையாவும் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் மருது பிரதர்ஸ்கிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த டிமாண்டை மருது பிரதர்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. கொலோனல் அக்னியூ அண்ட் கொலோனல் இன்னன்ஸ் மார்ச்ட் அகெயின்ஸ்ட் தெம். இப்போ ஸோ அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஆர்மி கலோனல் அஜ்னியூ, கலோனல் இன்னன்ஸ் அவங்களுடைய தலைமையில் ஒரு ஃபோர்ஸ் எங்கே மார்ச் பண்ணுறாங்க, எங்கே படையோடு போகிறாங்க, மருதுபாண்டியஸ் ரூல் பண்ணிகிட்ருக்குற அந்த சிவகங்கைக்கு. இந்த பாளையக்காரர் வார் அஸ்யூம்ட் ஆஸ் மச் பார்டர் கேரக்டர் தேன் இட்ஸ் ப்ரெடிசஸர்ஸ். பாளையக்காரர் வார் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட இப்போ பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு லார்ஜ் அளவில், பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அந்த போராட்டங்கள் நடக்குது பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக. இட் வாஸ் டைரக்டட் பை த கான்ஃபெடரன்சி கன்சிஸ்டிங் ஆஃப் மருதுபாண்டியஸ் ஆஃப் சிவகங்கை. இப்போ அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தை விட, புரட்சிகளை விட பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாளையக்காரஸ் அவங்க கான்ஃபெடரன்சி மருதுபாண்டியஸ்னுடைய லீடர்ஷிப்பில் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்களோ அது ரொம்ப பெரிய அளவில் நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா யார் அந்த குரூப்பில் கன்சிஸ்ட் ஆகி வாரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மருதுபாண்டியர் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மன் ஆஃப் மலபார், கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் தூண்டாஜி அப்படின்றவங்களும் பார்த்திங்கன்னா இந்த குரூப்ல எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. த இங்கிலீஷ் டிக்ளேர்ட் வார் அகெயின்ஸ்ட் திஸ் கான்ஃபிடென்சி. இவங்க வாரை ஸ்டார்ட் பண்ண மாதிரியே
யார் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்த சிவகங்கை ரூலர், திண்டுக்கல் ரூலர், மலபார்னா கேரளா மைசூர்னுடைய லீடர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக பிரிட்டிஷ் பீப்புள் வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், திருச்சிராப்பள்ளியில் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. ஒரு என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வி ஆர் கெட்டிங் ஃப்ரீடம் ப்ரொக்ளமேஷன் என்னவா இஸ்யூ பண்ணுறாங்க, ஃப்ரீடம், நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொக்ளமேஷனை இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொக்ளமேஷன் அப்படின்றது. The Marudupandiyas issued a proclamation of independence called Tiruchirappalli Proclamation. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் இன் ஜூன் 1801. அந்த ப்ரொக்ளமேஷன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி ஜூன் 1801 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. The proclamation of 1801 was first called to the Indians to unite against the British. அப்போ பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது இந்தியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்றதுக்காக என்னது திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், பிரகடனம், அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே பேஸ்ட் பண்ணுறாங்க அந்த காப்பீஸ்லாம், காப்பி ஆஃப் ப்ரொக்ளமேஷன் வாஸ் பேஸ்டட் ஆன் த வால் ஆஃப் நவாப் பேலஸ். நவாப் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்களே அந்த பேலஸ்னுடைய வால்லையும், அந்த அவங்க ரூல் பண்ணிகிட்ருக்கிற பேலஸ் இங்கே திருச்சிராப்பள்ளியினுடைய ஃபோர்ட்லையும் பேஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு காப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற டெம்பிள் இருக்குல்ல, ஸ்ரீரங்கநாதர் டெம்பிள், அங்கேயும் ஒன்று பேஸ்ட் பண்ணுறாங்க. பெரிய அளவில் வந்து பீப்புளை வந்து கேதர் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ப்ரொக்ளமேஷன் எங்கெங்கே பேஸ்ட் பண்ணுறாங்க, அந்த காப்பி வந்து நவாப் பேலஸ்லையும் வைஷ்ணவா டெம்பிள் அட் ஸ்ரீரங்கத்துலேயும் பேஸ்ட் பண்ணுறாங்க. தஸ் மருதுபாண்டிய ஸ்ப்ரெட் த ஸ்பிரிட் ஆஃப் ஆப்போசிஷன் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் எவ்ரிவேர். பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து அப்போசிஷன் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப பெரிய அளவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. யார்? மருது பிரதர்ஸ். As a result of many பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு went on a rally to fight against the English. இதனால் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் பீப்புள் ரூலை பிடிக்காதவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய படையை உருவாக்கி ஊர்வலம் மாதிரி போகிறாங்க. சரியா? பாளையக்காரர்கள் ஓகேவா எதிர்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. த பிரிட்டிஷ் சின்ன மருது கலெக்டட் நியர்லி 20,000 men டு சேலஞ்ச் த இங்கிலீஷ் ஆர்மி. இப்போ வந்து யாருடைய லீடர்ஷிப்பில் வந்து சவுத் இந்தியன் ரிபல்லியன் நடக்குது அப்படின்னு சொன்னால் மருதுபாண்டியஸ்னுடைய லீடர்ஷிப்பில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாளையக்காரர்ஸ்கிட்ட இருந்தும் எவ்வளோ மென் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குது மருதுபாண்டியஸ்க்கு 20,000 மென் வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிடைக்குது. பிரிட்டிஷ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் வேர் ரஷ்டு ஃப்ரம் பெங்கால், சிலோன் அண்ட் மலேயா. அதே மாதிரியே பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எங்கெங்கே இருந்து ஃபோர்ஸ்லாம் வருது, படைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் பெங்காலிருந்து, சிலோன்லேருந்தும், மலேயா அப்படின்றது மலேசியாவிலேருந்து அவங்களுக்கு வருது. த ராஜா ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் ஸ்டூட் பை த பிரிட்டிஷ். இப்போ வந்து பிரிட்டிஷ் சைடில் யார் இருக்கிற நம்மளுடைய இந்தியனுடைய ரூலர்ஸே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையை ரூல் பண்ணுற ராஜா, எட்டயபுரம் ராஜா, தஞ்சாவூர் ராஜாவில் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின் சப்போர்ட்டாக இருக்காங்க. டிவைடட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்பிளிட் த ஃபோர்ஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து மருதுபாண்டியர்ஸ்னுடைய லீடர்ஷிப்பில் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. அடுத்த குரூப் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ராஜா, எட்டயபுரம் ராஜா, தஞ்சாவூர் ராஜா வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? பிரிட்டிஷ் பீப்புளுக்கு. அப்போ இந்தியன்ஸையே பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிடுறாங்களா. அந்த பாலிசினால் பார்த்திங்கன்னா அவங்க பாளையக்காரர் தமிழ்நாட்டில் ரூல் பண்ணிட்டு இந்த பாளையக்காரர்ஸ்குள்ளேயே டிவிஷன்ஸ் உண்டாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் அனெக்ஸ்ட் சிவகங்கை. இங்கிலீஷ் பீப்புள் வந்து எப்படி வந்து பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து சிவகங்கை மருதுபாண்டியஸ்னுடைய ரூலை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. இன் May 1901 த இங்கிலீஷ் அட்டாக் த ரிபல்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் திருச்சிலையும் தஞ்சாவூர்லேயும் இருக்கிற அந்த ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணாங்க, அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்களா அவங்கள வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தஞ்சாவூர்லேயும் திருச்சிலையும் அட்டாக் பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்க எங்கே போகிறாங்க, அந்த ரிபல்ஸ் வந்து அவங்க திருச்சியில் இருக்கிறதும் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களும் பிரான் மலைக்கும் காளையார் கோவிலுக்கும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. In May 1801 the English attacked the rebels in Tanjavur and Tiruchi areas. The rebels went to Piran Malai and Kalayar Kovil. They were again defeated by the force of English. இப்போ பிரான் மலைக்கும் காளையார் கோவிலுக்கும் இப்போ தப்பிச்சு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களுடைய ஃபோர்ஸ் மூலிமா
அந்த தஞ்சாவூர் திருச்சி ரிபல்ஸை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. இந்த எண்ட் த சுப்பீரியர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அந்த ஏபிள் கமாண்டர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மி வன் த பேட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து வலிமையான படையும் ஆர்மியும் அவங்களுடைய ஆர்மியை லீட் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஜென்ரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா ஏபிளான பர்சனாக இருந்தனால பிரிட்டிஷ் பீப்புள் வந்து சவுத் இந்தியன் ரிபல்லியன் வாரில் வின் பண்ணிட்டாங்க 1801. த ரிபல்லியன் ஃபெயில்ட் அண்ட் இங்கிலீஷ் அனெக்ஸ் சிவகங்கை இன் 1801. இப்போ இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த வார் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகி பிரிட்டிஷ் பீப்புள் சிவகங்கையை அவங்களுடைய ரூல் பக்கம் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. த மருதுபாண்டியர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூரில் இருக்கிற ஃபோர்ட்டில் வந்து சின்ன மருது பெரிய மருது 2 பேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, தூக்கில் போட்டாங்க. எக்ஸிக்யூட்டட் மீன்ஸ் தூக்கில் போடுறது. இந்த ஃபோர்ட்டை திருப்பத்தூர் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆன் 24 October 1801. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ப்ரொடெக்ஷனில் இருந்த கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ் யாரே ரூமைத்துறை அண்ட் செவத்தையா வாஸ் கேப்சர்ட் அண்ட் பீஹெடட் அட் பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 16 November 1801. அவங்கள வந்து ஊமைதுரையும் செவத்தையாவையும் கேப்சர் பண்ணி பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டில் அவங்களுடைய தலையை வந்து துண்டாக வெட்டிட்டாங்க 1801 நவம்பரில். 73 ரிபல்ஸ் வர் சென்டென்ஸ்டு டு பெனாங் இன் மலேசியாவுக்கு வந்து அவங்கள நாடு கடத்திட்டாங்க. எவ்வளோ 73 ரிபல்ஸ் 73 பர்சன்ஸ் வந்து யார் அந்த வாரில் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கேப்சர் பண்ணி நாடு கடத்திட்டாங்க எங்கே, மலேசியாவுக்கு. அது வந்து நம்ம வந்து மறுபடியும் அது என்னன்னு சொல்கிறோம், பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ஐலாண்ட். தோ they fell before the English, they were the pioneers in sowing the seed of nationalism in Tamil country. இப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க வந்து ஃபைட் பண்ணி வாரில் ஃபெயில் ஆயிருந்தாலுமே தமிழ்நாட்டில் வந்து நேஷ்னலிசம் நாட்டுப்பற்று உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பர்சனாக இருந்தவங்க யாருன்னா இவங்க எல்லாம், அதாவது தமிழ் பீப்புள். Thus, the South Indian Rebellion is a landmark in the history of தமிழ்நாடு. சவுத் இந்தியன் ரிபல்லியன் வந்து தமிழக வரலாற்றில் வந்து ஒரு புரட்சி மிக்க ஒரு அடையாளமாக இருக்குது, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணது. அதனால் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்த வாரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா செகண்ட் பாளையக்காரர் வார். The South Indian Rebellion is a landmark in the history of Tamil Nadu. Although the 800 and 1801 rebellion was categorized in the British record of Second Palayakarar War under the terms of Karnataka Treaty on 31st July 1801, the British assumed the direct control of Tamil Nadu. இப்போ அவங்க வாரில் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் கர்நாடகா ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பீப்புளும் பாளையக்காரர்ஸும் ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க 31st July 1801. அது அந்த ட்ரீட்டியை சைன் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து தமிழ்நாடுனுடைய ரூல் பண்ணுற எல்லா கண்ட்ரோலுமே, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து மற்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. பாளையக்கார சிஸ்டம் வந்து அபாலிஷ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில்.